மாபெரும் புத்தக திருவிழாவினுடைய மாவட்ட பொறுப்பாளர் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்து வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சரவணன் அவர்களுக்கும் நல்லதொரு அறிவிப்பை அறிவித்து சென்றிருக்கிற ஐயா அவர்களுக்கும் மனமகிழ பேசிய டாக்டர் சுந்தர ஆவடையப்பன் அவர்களுக்கும் வயதானவர்களை கூட இளைஞர்களாக மாற்றுகிற மந்திர சொல்லுக்கு சொந்தக்காரர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலும் நிதானத்தோடு பொறுமையோடு அமர்ந்திருக்கக்கூடிய பெரம்பலூர் வாழ் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பு சகோதரர் முரளி அவர்களுக்கும் வருவாய்த்துறை சார்ந்த பெருமக்களுக்கும் அண்ணன் முருகன் அவர்களுக்கும் பப்பாச்சியினுடைய செயலாளராக திகழ்ந்து தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற புத்தக திருவிழாவிற்கு தூணாகவும் துணையாகவும் நிற்கக்கூடியவர், அவருக்கும் நல்ல கைத்தட்டல். ஆனால் அவர் வெளிப்படுத்திக்கவும் மாட்டார். முருகன் அவர்களுக்கும் இவ்வளோ நேரத்திலும் அங்கங்கே சில தாய்மார்கள் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சென்னையில் கடவுளே வந்தால் கூட 8:30 மணிக்கு மேலே பார்க்க மாட்டான். காலை வரைக்கும் அவர் இருக்க சொல்லு, காலையில் பார்ப்போன்னுவாங்க. ஆனால் மணி 9:30 மணிக்கு ஒரு மகிழ்ச்சி உரை, ஒரு எழுச்சி உரை, இரண்டையும் கேட்டு ஆனந்த பரவசத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்காகத்தான் 2 நாட்களாக என்னால் பேசவே முடியவில்லை. உங்கள் பேர் என்ன கேட்டால் கூட எழுதி தான் கொடுக்கணும் போலுது, அப்படி இருந்தது வாய்ஸ். அதில் ஒருத்தர் நான் இந்த 2 நாளில் சரியாக்கி பிரபலமான கேகேஆர் டாக்டர்கிட்ட கேட்டு ஃபோன் பண்ணி மாத்திரையெல்லாம் வாங்கி சரியாக இன்னும் கடவுளே நாளைக்கு பெரம்பலூரில் பேசணும்னு நான் நினைக்கிற போது ஒருத்தர் நண்பர்கிட்ட, என்ன சார் இப்படி ஆயிடுச்சு, குறைஞ்சபட்சம் 5 நாள் ஆகும்னா, நானே ஒரு நாளில் சரியாகணும்னு நான் நினச்சிங்கிறேன். இவனுக்கு சொன்னது தப்பாக போச்சு. ஏன்னா அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்கும். அதனால தான் போகிற இடங்களில் கூட நான் சொல்கிறது, ஒரு நோய்க்கு கூட உணவு காரணம் என்று டாக்டர் சொல்லுவார். நான் சொல்கிறேன், உணவை விட உணர்வு தான் மிக மிக முக்கியமானது. நீங்கள் பதற்றப்பட்டு பாருங்கள், வார்த்தைகளே தடுமாறும். இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன். அதான் அன்பென்று கொட்டு முரசேன்னார். அன்பாக சொல்கிறேன். சுகர் வந்துடுதுன்னே கவலைப்படாதீங்க. அது ஒரு பற்றாக்குறை, அவ்வளவுதான், நோய் கிடையாது. அது வளராமல் இருக்கணும், அதிகமாகாமல் இருக்கணும்னா இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாதீங்க. நிஜம். நான் வேணால் சொன்னதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நாளை காலையில் ப்ளட் டெஸ்ட் எம்டி ஸ்டமக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஒரு மேற்படி சுகர்காரங்கிட்ட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க. அவன் அதை தவிர வேறு எதையும் பேச மாட்டான். பேசி உங்களுக்கு எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏற்றாமல் போக மாட்டான். உணர்ச்சி வசப்படுகிற போது தான் மனிதன் உண்மையிலிருந்து புரளுகிறான். அதனால்தான் கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக பொற்கொள்ளன் சொன்ன வார்த்தையை கேட்டு ஊடல் கொண்டு போகிற கோப்பெருந்தேவியினுடைய ஊடலை தீர்ப்பதற்கு ஒரு வாயில் கிடைத்து விட்டது என்று உணர்ச்சி வசப்பட்டதனால்தான் கொன்றுவா என்று பிறழ்ந்து சொல்லிவிட்டான். உணர்ச்சி வசப்படக்கூடாது, அதுதான் முக்கியமானது. இது அதுதான் நான் சொன்ன கற்றது கடுகளவு. இப்போ படிக்கிறது போகிற ஐயா சொன்னாங்க மணிமேகலை பற்றி. இன்றைக்கி தமிழ்நாட்டில்
இலக்கிய பேச்சாளர்கள் கூட தொடாத சப்ஜெக்டை என் தம்பி ஸ்டாலின் தொட்டிருக்கிறாருன்னா நான் சந்தோஷப்படுறேன். என்ன அருமையான நூல் தெரியுமா? அது நேரம் இல்லாதனால அவர் விரிவாக போகல. உள்ள மணிபல்லவ தீவிலே ஆபோத்திரனால் வீசி எறியப்பட்ட அட்சய பாத்திரம் அது. அதை போடும்போது என்ன சொன்னான் தெரியுமா? கடனறி மாந்தர் கையில் கிடைக்க. என்ன தொடர் தெரியுமா அது? கடனறி மாந்தர் கையில் கிடைக்கன்னு போட்டான். பின்னால் மணிமேகலைக்குத்தான் கிடைத்தது. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு மணிமேகலை அல்லது ஒரு மணிவண்ணன் அந்த தீவில் நிற்கிறான். ஒரு அட்சய பாத்திரம் கிடைக்குது. அவன் என்ன பண்ணுவான்? உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டு ஆரம்பிச்சிருவான். அதனால்தான் அவன் கடனறி மாந்தர் கையில் கிடைக்கன்னா, இது எனக்கல்ல, இது உலகத்திற்கு என்று அண்ணன் ஐயா சகோதரர் ஸ்டாலின் சொன்னது, குணசேகரன் சொன்னது போல சிறைக்கோட்டத்தையும் அறக்கோட்டமாக மாற்றினாள். சிறையில் உள்ள கைதிகளுக்கு கூட சோறு போட்ட அன்றைய அன்னை தெரசா அவர்தான். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, இதை நம்ம படிக்கிறது இல்லை. கற்றது நான் என்ன நினச்சிங்கிறேன் தெரியுமா? 5 சப்ஜெக்டை கொடுத்து படிக்க வச்சு, மனப்பாடம் பண்ணி, எழுத வச்சு, பாஸ் பண்ண வச்சு, அவனை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல தான் நமக்கு நோக்கமாகிறோம். வருத்தமாக இருக்குது. இங்கே நிறைய என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் இருப்பாங்க. இன்றைக்கி ஆசிரியர்கள் படுற பாடு என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் அரசு பள்ளி ஆசிரியர்கள்னால் படாத பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சார். காலம் சமூகம் எப்படி மாறி கிடக்குதுன்றதுக்காக சொல்கிறேன். சேலத்துலேருந்து ஒருத்தர் நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார். சார், நீலாம் 2007 சந்தோஷமாக ரிட்டையர் ஆகிட்ட, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அப்படின்னா ஏன் கஷ்டப்படுறேன்னு. 6ஆம் கிளாஸு சேர வந்தவனை ஏதாவது ஒரு கேள்வி கேளுன்னார் ஹெட் மாஸ்டர். ஒரு நல்ல குடிமகனுக்கு என்னடா வேணும்னு கேட்டேன். ஊருகான்ட்டான் சார். அதே செக்ஷனில் என்ன போட்டாங்க சார், அதான் சார் பெரிய கவலைன்னார். அந்த மனுஷன் வருஷம் பூரா கஷ்டப்பட்டுருக்குது. மாதா பிதா கருவறை, குரு வகுப்பறை. கருவறையும் வகுப்பறையும் தான் ஒரு இளைஞனையும் ஒரு இளைஞையையும் உலகத்திற்கு உருவாக்கி தருகிறது. இன்றைக்கி கருவறை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஜீவன் நாடியாக வகுப்பறை ஒன்று தான் காப்பாற்றிட்டு இருக்கு. அது கூட அந்த 5 சப்ஜெக்டை மனப்பாடம் பண்ணி நம்ம என்ன ஒரு பார்வையை மாறி போச்சுங்க நமக்கு. கல்வி உலகத்தில் நான் பாடநூல் ஆசிரியராக இருந்தவன். 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தை தயாரித்தவன் நான் தான். அப்படி நான் தயாரிக்கிற போது ஒரு செய்தி கூட அவனுக்கு அறிவே வேண்டாம். அறிவு பற்றி செய்திகளே கிடையாது. எல்லாமே அறம் சார்ந்த செய்திகளைத்தான் நான் பாடமாக வச்சேன். அறிவுக்கும் அன்புக்கும் நான் வேறுபாடு சொல்லட்டுமா? நம்ம அனுபவத்திலேருந்தே சொல்கிறேன். அறிவே வளராமல் அன்பு நிறைந்திருக்கிற காலத்தில் என்ன ஆகுது தெரியுமா? குழந்தைங்கள் நல்லா பார்ப்பீங்க. அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளோடு கொஞ்சம் மகிழ்வாங்க. உங்கள் கடந்த காலத்துக்கு போங்க. அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, அண்ணன் தம்பி எல்லாம் இருப்பான். ஓடி போய் அம்மா மடியில் 2 படுத்துக்கும், அப்பா மடியில் படுத்துக்கும். எங்கள் அம்மான்னு 2ம் ஓடி போய் அவன் 2 பேரும் பையனும் அப்பா மடியில் எங்கள் அப்பான்னுவான். இது அன்பு நிறைந்த காலம். அறிவு வளர 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 சம்பாதிக்க தொடங்கிய பிறகு இதே பிள்ளைகள் இது உங்கப்பா இது உன் அம்மான்னு அவங்க பிரிச்சுக்கிட்டு ஒப்படைச்சிக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற அவல நிலை. உண்மையா இல்லையா? அந்த அன்பு கடைசி வரைக்கும் வரல சார். அதைத்தான் ஒரு அன்பென்று கொட்டும் முரசியான. அன்புக்கு நிகரானது உலகத்தில் என்ன இருக்குது? அதனால்தான் அருட்பிரகாச வள்ளலாரி உதாரணம் சொன்னார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார். பயிர் வாடுறதுக்கு மட்டும் அவர் வாடலை, பயிர் வாடிட்டா உயிர் வாடிடும்.
அவருடைய சித்தாந்தமே தனி. சபை சங்கம் சாலையை தோற்றுவித்த பெருமான். 200வது விழாவில் 200வது அந்த பிறந்த விழாவில் வடலூரில் போய் நான் பேசுகிற பாக்கியம் எனக்கு அன்றைக்கி நிறைவு விழாவில் கிடைத்தது. வடலூர்லேயே பேர் தூண்டிலும் வலையும் கண்டு துடித்தேன்னர். அந்த படிப்பில் அது வரணுங்க. மனிதநேயம் வராத படிப்பு, அன்பை கையில் எடுக்காத படிப்பு, அறத்தை தொடாத படிப்பு எதுக்கு? வெறும் 5 சப்ஜெக்டை மனப்பாடம். எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு 10 நிமிடம் கூட 15 நிமிஷம் கூட அவனோடு பேசுறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை சார். இதை விட ப்ரைவேட் காலேஜ் இப்போ ஸ்கூலில் ரொம்ப நெருக்கடி. ஏன்னா அவங்க ஒரு போட்டி உலகம். என்ன போட்டி ஆயிடுச்சு? யார் ஃபஸ்ட் எடுக்கிறான், யார் செகண்ட் எடுக்கிறான், எந்த ஸ்கூல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருது. நான் கேட்குறேன், ஒரே ஒரு சர்வே பண்ணி கேட்குறேன். கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு லிஸ்ட் எடுங்க. +2லையும் 10லையும் ஃபஸ்ட்டு வந்த செகண்ட் வந்த பையன்லாம் எங்கே இருக்கிறான்னு பாருங்கள். எங்கேயுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அவன் தன்னை பார்த்துக்கிட்டு ஓடிடுறான் சார். 50 மார்க் 60 மார்க் எடுக்கிறவன் தான் இந்த மண்ணுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிறான் சார். இப்படி பாருங்க ஐயா. 100 எங்கள் தெருவிலே ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான் +2ல். இன்னொன்றுங்க, தயவு செஞ்சு நம்ம எதை கற்கணும்? உங்கள் பிள்ளையை உங்கள் பிள்ளையாக பார்க்கறது தான் கற்றுக்கணுமே தவிர இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணாதீங்க, ஒப்பீடு பண்ணவே பண்ணாதீங்க, அதை அவங்ககிட்ட பேசாதீங்க. +2ல் ஃபெயில் ஆன பையன் சொன்னான் சார். அப்பா கேட்டார், ஃபெயில் ஆகிட்டியா? போச்சு, அவமானம். நான் ஒழுங்காக தான் இருந்திருப்பேன், உன்னால் தான் நான் ஃபெயிலான அளவுக்கு கொண்டு போயிட்டேன். நான் என்னடா பண்ணுவேன் நீ ஃபெயில் ஆனதுக்கு? எதிரோட்டு பொண்ணை பாரு என்னம்மா படிக்குது, எதிரோட்டு பொண்ணை பாரு என்னம்மா படிக்குது. வருஷம் பூரா அதை பார்த்தேன், நான் ஃபெயிலாக போட்டேன்டான்னு. நீ சொல்லாமல் இருந்தாலும் நான் ஒழுங்காக படிச்சுருந்துருப்பேன் சார். சின்ன விஷயந்தான், அதில் எவ்வளோ பெரிய விஷயங்குதுன்னு கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் எதையுமே தூக்கி போட்டுறக்கூடாது. சின்ன விஷயம் பெரிய விஷயன்றது கிடையாது சார். தேனாம்பேட்டை சிக்னலில் என் இப்போ ஸ்டூடெண்ட்டு தான் அங்கே டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். எப்பவுமே நான் அந்த டி நகர் பஜார் அந்த பாண்டி பஜாரில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்தேன்னா காரில் ஒரு சமயம் நான் அப்படி தான் பார்த்தேன். அவன் அங்கே தான் நின்றுருந்தான். டோரை இறக்கிட்டு புருஷோத்தமாக நல்லா இருக்கியாடான்னு. ஐயா தெய்வமே, எத்தனையோ வருஷம் ஆச்சு, 8th B செக்ஷனில் படித்தேன், இன்னும் ஞாபகம் வச்சுங்கிறியா? ஆனால் நான் உங்களையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், மறப்பேனா? நீங்கள் அன்றைக்கி சொன்னபடி என் வாழ்க்கையில் நடந்து போச்சுமா. என்னடா அண்ணன், ஒரு நாளைக்கு நீ நடுத்தரில் நிப்படா 3 வருஷமாக இங்கே தான் நிற்கிறேன். வர்றா கஷ்டத்தை கூட இஷ்டமாக பார்க்கணும்னு அன்றைக்கி சொன்னது ஞாபகங்குதா? அதனால தான்டா இதே நீ ஹியூமர் ஆக்கணுன்னு. அன்றைக்கி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க சாரம்மா. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னொரு சமயம் நான் அந்த பக்கம் வரும்போது அதே புருஷோத்தமன் தான் நிற்கிறான். இறங்கி வந்து கீழே ஒரு ஆள் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டான்றான் சார். டபுள் ஆள் இல்லை, ட்ரிபிள் ஆள் ஆகிறான். அவன் ஃபுல்லாக போட்டுட்டு டிராஃபிக்கே ஜாம் ஆகுது. போடான்னு இழுத்து விட்றாரு, அப்போ கூட நவர மாட்டான். கையில் ஃபுல் பாட்டில், காலி பாட்டில், ஃபுல் பாட்டில். அவரே கேட்டார், ஏண்டா காசு கொடுத்தா நான் வாங்கினேன். ஆமாம். வீட்டில் போய் உக்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டியது தானே, எதுக்குடா ஃபுல்லாக ஏற்றிட்டு என் உயிரை வாங்குறேன்னார். ஃபுல்லாக சாப்பிட வேண்டிய அவசியம் வந்துடுத்துன்னா. அப்படி என்னடா அவசியம்? மூடி தொலைஞ்சு போச்சேன்னா. இது என் காதில் விழுந்தது. நமக்கு அவன் சொல்கிறது சின்ன காரணமாக தெரியுது, ஆனால் அவனை பொறுத்தவரையில் அதுதான் பெரிய காரணம். மூடி இருந்திருந்தால் அதை மூடி வச்சு பத்திரமா வச்சுருந்துருப்பான். அப்படியே வச்சா அது கீழே ஊற்றிக்கிறத விட நாம் ஊற்றிக்கோன்னு ஊற்றிக்கணும். அதில் காரணங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். சின்ன காரணம் இல்லை, பெரிய காரணம். தயவு செஞ்சு புஸ்தகத்தில் இருக்கிறத விட வெளி உலகம் நமக்கு பாடத்தை அனுபவ பாடமாக கற்பித்து கொடுக்கும். எதிலிருந்தும் எதையும் கற்கலாம் இல்லையா? எதிலிருந்தும் எதையும் கற்கலாம். அதுக்கு நம்ம தயாராகணும் சார். என்ன புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கோம். அந்த நாளில் புத்தக காட்சின்னு வச்சுருப்பாங்க தெரியுமா? அந்த புத்தக காட்சி என்பதையே
புத்தக திருவிழா என்று சொல் மாற்றம் செய்து இன்றைக்கு நாடு முழுவதும் வலம் வருவதற்கு காரணமே ஸ்டாலின் குணசேகரன் தான். கோயில் திருவிழாவில் எல்லாம் போனால் சட்டி பானை வாங்கும். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சட்டி பானை மத்து முறம் எல்லாம் வாங்கி போகும் கிராமத்தில். அதே மாதிரி புத்தக திருவிழாவுக்கு வந்து புத்தியை வளர்க்குற அறிவு வளர்க்குற புத்தகத்தை வாங்கும். ஆனால் இப்போ வர்றவங்கெல்லாம் நான் பார்க்குறேன், கடையில் உள்ளவன் இருக்கும்போதே செல்பேன் பேசுகிறான். புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது, புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது, செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது. இதெல்லாம் மாட்டினான்னா எவையா வேண்டாம் இல்லை? தாய்மார்கள் கோச்சிக்கப்படாது. ராத்திரி 12:30 மணிக்கு மிட் நைட்டில் ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது, பவுடர் அடிக்குது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் அடிக்குது. வீட்டுக்காரன் எழுந்து மூழ்ச்சிக்கணும். அர்த்தராத்திரியில் ஏண்டி இந்த ஆர்ப்பாட்டம்? யார் ஒன்றை பார்க்க போகிறாங்க? எதுக்கு இவ்வளோ? ஆய மூடும் படு. நானே ஃபேஸ் லாக்கு வச்சுக்கிறேன் செல்லில், அது உத்து பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அது மேக்கப்போட பார்த்தா தான் அது ஓப்பன் ஆகும் போலகுது. அதுக்காக நான் இந்த நேரத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறேன், உனக்கு என்ன சரி போகுது? போய் படுன்னா அவன் போய் படுத்துட்டு அவன் மறுபடியும் சிரிக்கிறான். அந்த அம்மா சத்தம் கேட்டுது, வார் மறுபடியும் சிரிக்கிற எதுக்குன்னு கேட்டு என்னை கோவப்படுத்து. இல்லடி, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல. நான் 10 வருஷமாக உன் கூட குடும்பம் பண்ணுறேன்னு என்னை இனிமேலாவது கருணையோடு பாரு. நாம் எதை சாமி படித்தோம்? உறவுகள் படித்து கொடுத்தது. இப்போ கருவிகள் வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. உறவுகள் கரங்களை பிடித்து கொண்டு வலம் வந்தோம், பல அரிய செய்திகளை சொல்லி கொடுத்தார்கள். இன்றைக்கி கருவிகளை கையில் பிடித்து கொண்டு உலா வருகிறோம், ஒரு மண்ணும் தெரியல. மனித தன்மை போச்சே சார், மனித தன்மை போயிட்டதே. தயவு செஞ்சு இனிமேலாவது இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த புத்தக திருவிழாவில் ஒரே ஒரு நற்செய்தியாக கையில் எடுத்துகிட்டு போங்க. தயவு செஞ்சு உங்கள் காலில் தொட்டு வணங்கி கேட்குறேன், ஒரு நாளைக்காவது உங்கள் பிள்ளைகளோட மூத்தவர்கள் பேரன் பேத்திகளோடும் பெற்றோர்கள் பிள்ளைகளோடும் ஒரு அரை மணி நேரமாவது அதுக்குன்னு ஒதுக்கிட்டு பேசுங்க ஐயா, ஒதுக்கிட்டு பேசுங்க. இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் சார். பேசாமல் போனதனால்தான் பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறது. குறிப்பாக தாய்மார்கள் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்களை வணங்கி சொல்கிறேன். ஒரு பெண் குழந்தையை பெற்றீர்கள் என்றால் அந்த பெண் குழந்தையை அதிகமாக நேசிங்க, அதிகமாக பேசுங்க. சில சிக்கல்கள் எங்கே வருது தெரியுமா? நீ மூல நட்சத்திரம், நீ அவன் வந்து பார்ப்பான், உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷங்குதுன்னு அது சந்தோஷமே போயிடும். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, அது ஒரு முடிவுக்கு வாங்க. செவ்வாய் தோஷமாவது மூல நட்சத்திரமாவது எந்த நட்சத்திரமாவது 24 மணி நேரமும் நல்ல நேரம் தான், 365 நாள் நல்ல நாள் தான். அந்த முடிவுக்கு நீ வராமல் அந்த நட்சத்திரத்தை பிறந்தது அதுவும் குற்றமா? அதுவும் குற்றமா? அது உன் வீட்டில் பிறக்கணும்னு அதுவாக கேட்டுது? யோசித்து பார்க்கணும் சார், அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். ஒரு மண்ணும் கிடையாது சார். எவனோ ஒருத்தன் சொல்கிறான்றதுக்காக கையில் எடுத்துக்கணும் பாவாந்திகளை இம்சப்படுத்தி அது ஒரு முடிவுக்கு வருது. 20 வயசுக்கு மேலே செவ்வாய் தோஷம்னா முடியாதுன்னு அம்மா சொல்லிட்டா அந்த சந்தோஷத்தை நாமே தேடிக்குவோம் அப்படின்னு அது போயிடுது சார். அது இல்லை, அப்புறம் அது போயிடுச்சுன்னு கத்தி கிடக்கிற. எதுவாக இருந்தாலும் அப்பா இருக்கிறேன் அம்மா இருக்கிறேன், கவலைப்படாத, உன்னை கரையேற்றுவதற்கென்றே நான் காத்திருக்கிறேன், கவலைப்படாதே கண்மணி என்று தட்டிக்கொடு, ஊக்கப்படுத்துங்க சார். அப்பா இருக்கிற தைரியத்தில் தான் சார் பெண் குழந்தைய வளருது. அது மனசுக்குள்ளெல்லாம் அப்பா அப்பா தான் சார் பெரிய ஹீரோ. எந்த பெண் குழந்தைக்கும் தகப்பன் தான் சார் ஹீரோ. கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுத்தவங்க வீட்டுக்கு போன பிற்பாடு கூட அந்த பெண்ணு என்ன தெரியுமா சொல்லுவார்? 1000 என்ன சொல்லி யாரையும் வேணாலும் சொல்லு, எங்கள் அப்பாவை சொன்ன நடக்கிறதே வேறேன்னு சொல்லுவார். பொத்தி பொத்தி வளர்த்தமையா அப்பன், வளர்ப்பில் கடவுளுக்கு சமமையா அந்த அப்பன்.
அதனால்தான் அந்த கடவுளே இருக்கிறான்னா அந்த கடவுளே அந்த அப்பனுக்கு தான் அந்த பொண்ணை கொடுத்துருக்கிறான் பிள்ளையா, என்னை மாதிரி இவன் தான் பாதுகாப்பான்னு நம்பிக்கையில் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிறது சார். அவங்க பிள்ளைகள்கிட்ட பேசணும் சார். அதை கற்கலையே நம்ம படி 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 மண்ணா போன்னு தான் சொல்லி கொடுக்குறோம். அவனை மனிதனாகவே வரமாட்டான் சார். நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன்யா, பெற்றோர்களுக்கு அத்தனை பேருக்குன்னு சொல்கிறேன், மனப்பாடம் கொடுக்குற பாடத்தை மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்படியே வாந்தி எடுக்கிறான் பாரு பேப்பரில், அவன்லாம் ரிப்போர்ட்டர். மார்க்கு குறைஞ்சாலும் ஒன்றை உருவாக்குறான் பார், அவன் தான் சார் ப்ரமோட்டர். அவனை நீங்கள் தேடுங்க. உங்களுக்கு ரிப்போர்ட்டர் வேணுமா ப்ரமோட்டர் வேணுமா? ப்ரமோட்டர் வேணும் சார். அவனை தட்டி கொடுங்க சார். இவன் என்ன எழுதுறான் சார். ஒரு கவிஞன் ஆக்குங்க, ஒரு தொழிலதிபர் ஆக்குங்க. பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. நம்ம புத்தியில் அப்பப்போ சொல்லுங்கள். பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குதுடா. பெரிய டாக்டர் மட்டும்தானே, வெறும் இன்ஜினியர் மட்டும்தானே? அவன் படிக்கிறோம் போடா. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படுறா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தனை ஜாப்லையும் உட்காடுறவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு தான்டா. அதை படுறா. நாம தான் சார் தெம்பு கொடுக்கணும், ஊக்கப்படுத்தணும். அப்படி அவன் நம்ம ஒரு மனித தன்மையோடு அவன் மன உறுதியோடு நம்ம உருவாக்கிட்டோம்னா அருமையாக இருப்பான் சார். நான் என்னுடைய 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணிகளை சாதித்தது எவ்வளவு. நான் சொல்லிக் கொடுத்ததுலாம் யாதா மிட்டாதாரர் வீட்டு பிள்ளை இல்லை, மிராஸ்தார் வீட்டு பிள்ளை இல்லை, ஸ்கேலஞ்சர் கால்வாய் தள்ளுகிறவர்களுடைய பிள்ளைகள், குடுகுடுப்பைக்காரனுடைய பிள்ளைகள். அந்த ஸ்லம் ஏரியாவில் நான் வாக்கிங் போகும்போது ஒவ்வொரு பிள்ளையும் தட்டி எழுப்பி காலையில் எழுப்பி விட்டுட்டு வருவோம், படிங்கடான்னு. சாதித்தேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம நினச்சா கொண்டு வரலாம் சார். விட்டுட்டா தான் போச்சு. பேசணும் பிள்ளைகளோடு. அவன்லாம் என்ன அருமையாக சிந்திக்கிறான் தெரியுமா? நான்லாம் ரொம்ப ரசிப்பேன் சார். நீங்கள் யோசிப்பீங்களா? பெரிய ரோட்டில் பைக்கு பறக்குது. ஒரு பக்கம் யமஹா, ஒரு பக்கம் சுசுகி. ஒருத்தன் அது பெருசா அது நம்ம பெருசா, எவன் வேகம்னு அதிகமாக பறக்கிறான். நமக்கு பயம் வருது. பாருங்கள், உருப்படாத்துங்க ரெண்டுன்றோம். ஆனால் அதே ஒரு பையன் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என்கிட்ட எழுதும், சுசுகிக்கும் யமஹாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ். சார், பாவேந்தர் பாரதிதாசனை விஞ்சிட்டான் சார். அவன் என்ன சிந்தனை பார்த்தீங்களா? 2 பேரும் வேணா போனான்னு என்ன அழகாக எழுதலாம் பாருங்கள். ரொம்ப நீங்கள் ரசிக்கணும் சார் பிள்ளைகளை. ரசிப்பது இஸ்லாத்தில் 5 கடமைகளில் ஒன்று என்ன தெரியுமா? சதாத்துன்னு ஒன்று இருக்குது. அது அங்கே பெருமானார், நபிகள் பெருமானார் சொல்கிறார், ஒரு அன்பான சிரிப்பு கூட ஒரு சதாஸ் அப்படின்றார். ஒரு அன்பான சிரிப்பு கூட ஒரு மனிதனுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மைன்றார். அதை நாமக்கிட்ட இருந்தால், நம்மக்கிட்ட இருந்தால் தானே அடுத்தவொன்று கொடுக்க முடியும். நாம் மகிழணும், மற்றவங்கள மகிழ வைக்கணும். இதுதான் சார் கற்பதிலே தலையான மகிழ்ச்சி. அதுதான் நமக்கு இருக்கிற வேதனையை விட அவனுக்கு எவ்வளோ வரும்னு எதிர்பார்த்தா அது படிப்பா. சார், நான் ஒரு பல வருஷங்களுக்கு முந்தி தாம்பரம் பகுதியில் முடிச்சூர் ரோட்டில் ஸ்கூட்டரில் வேகமாக போகிறேன். என்னை ஒருத்தன் ஓவர்லோக் பண்ணிவிட்டு என்னை இடித்து தள்ளுற மாதிரி வேகமாக போனான் சார். எனக்கு சங்கடமாக இருந்தது. சரி, நான் ஓரமாக அப்படி ஒதுங்கிட்டேன். போனவன் அந்த வேகத்தில் கரண்ட் கம்பத்தில் மோதி கீழே ஊந்துட்டான் சார். மூர்ச்சி ஆகிட்டான். மனிதநேயத்தை பற்றி பேசுகிறமேன்னு சொல்லி ஸ்கூட்டரை லாக் பண்ணிவிட்டு அவனை கொண்டு போய் தீபம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபஸ்ட் எய்டெலாம் கொடுத்து, அவன் மயக்கமாக்குறான், அவன் வீட்டுக்கு ஃபோன் அடிப்பு சொல்லுவோன்னு சொல்லி வெளியில் வந்து, தெரிஞ்சவன் தான், தெளியில் வந்து ஃபோன் பண்ணலான்னா அதுக்குள்ளே எழுந்து வந்துட்டான். பின்னாடியே வந்து நிற்கிறான். சொல்லிட்டு, ஐயா வணக்கம், உன்னை இடிக்கிற மாதிரி தான் போனேன், நானும் மன்னிச்சிக்கோ. அதை மனசில் வைக்காமல் என்னை கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்த பற்றியா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று, இதே மாதிரி உதவியே ஒரு காலத்தில் உனக்கு நான் செய்வேன். அட சண்டாளப்பா. உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்தன். யாருக்கு உதவி எப்படி செய்யணுமோ அவனை பொறுத்து தான் அந்த உதவியினுடைய அருமை பெருமையேன்னு நினைக்கிறேன். நான் அந்த குரலை மனசில் நினச்சின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார். அங்கே தான் கட்டுறது சும்மா ஏதோ சம்பாதிக்கிறதுக்கு இல்லை சார்.
சம்பாதிக்கிறதா படிக்கிறேன், எல்லாம் அதை தான். முளைச்சி மூணையில் பாவம் அந்த குழந்தைங்கிட்ட என்னைக்கா அன்பாக பேசியிருக்கிறோமா? எல்லாரும் பேசுகிற ஒரே வார்த்தை அவனுக்கு பிடிக்காத வார்த்தை. வீட்டில் இருக்கிறவன், வந்தவன், போனவன் எல்லாம் அந்த குழந்தைகிட்ட என்ன கேட்குறான் தெரியுமா? ஹோம் ஒர்க் எழுதிட்டியா? எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறான்யா. அதில் அதிகமாக கேட்டவன் பூரா இராணுவத்தில் சேர்ந்துட்டான். ஏன் சுட்டு தள்ளுறா அடுத்த மணி ஆகுதுன்னு. அவ்வளோ வெறுப்பு வந்துடுது அவங்ககிட்ட பேசுகிறது. அதே ஒரே வார்த்தையா? ஆசிரியர் பெருமை நான் எல்லாம் வகுப்பில் போனேன்னா உடனே பாடமே நடத்த மாட்டேன் சார், பாடமே நடத்த மாட்டேன். இதெல்லாம் சிலபஸை கட்டிங்கன்னு அழுவணும், நம்ம வேறு வழியே கிடையாது. அதுக்குள்ளே வருஷத்துக்குள்ளே அந்த சிலபஸை முடிக்கணும். அதுக்கு ஒரு நோட்ஸ் ஆஃப் லெசன், அது எதுக்குடா? அது நோட்ஸ் தண்டம் அது எழுதி அதை வச்சு நம்ம நடத்துகிறோம். நான் கேட்குறேன், பிஎட் எம்எட் எந்த மட்டும் அங்கே வேலைக்கு ஆகாது. அங்கே சைக்காலஜி ஆசிரியராக மாறினாதான் ஒரு ஆசிரியர் வகுப்பையே ஜெயிக்க முடியும் சார். எனக்குள்ள அவன் வர்றதை விட அவனுக்குள்ளே நான் போகணும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? என்னை பிடித்தால் தான் என் சப்ஜெக்டும் அவனுக்கு பிடிக்கும். என்னை பிடிக்கலைன்னா சப்ஜெக்ட் பிடிக்காது. நான் மிலிட்ரி மேனாக எடுத்துக்கணும், கொம்பு எடுத்துக்கணும், 2 நாளைக்கு கேட்பேன். அதனால தான் சில சிக்கல்கள் வர்றதுக்கு காரணம், அவனாக நான் மாறுகிற போது அவன் என் கூட வந்துடுவான் சார். பயாலஜியில் ஏன்டா 100க்கு 100 வாங்கினேன், இந்த டீச்சரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். கேளுங்க ரிப்போர்ட்டை பிள்ளைகளை. சார் வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி. இதை படிக்கணும். நான் ஒரு நாள் லீவ் போட்டு நான் மறுநாள் போனேன்னா சார் 10 பசங்க என்னை சுற்றிக்குவான் சார். அதில் வந்துங்க போங்க சார் லீவ் போட்டிங்க. எங்களுக்கெல்லாம் ஒரே ப்ராப்ளம் ஆகி போச்சு. எனக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒருத்தன் சொல்கிறான், சார் அவன் என்ன ப்ராப்ளம் சொன்னான்னு தெரியுமா? உங்கள் பீரியடில் மேத்ஸ் டீச்சர் வந்துட்டாங்க சார், அவன் ப்ராப்ளம். இப்போ அந்த பிள்ளைகள் கொஞ்சம் பேசுகிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா சார்? இதை இப்படி வைங்க. ஒருத்தன் கேட்குறான், என்ன சார் ஒரு வாரம் லீவுன்னாங்க அதுக்குள்ளே வந்துட்டிங்க? அங்கே நான் போகவே வேணாம். வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி. குடும்பத்தை ஜெயிக்கணும் சார், உறவுகளை ஜெயிக்கணும் சார், நண்பர்களை ஜெயிக்கணும் சார். வெறும் பணத்தை ஜெயிச்சு வீடு கட்டி பங்களா கட்டி கார் ஓட்டி மதில் சோர் கட்டிட்டு எவன் மூஞ்சியும் பார்க்காமையே வாழ்ந்துட்டு போனேன்னா இது ஒரு வாழ்க்கையாடா? இந்த வாழ்க்கை. லண்டனில் நான் 1.5 மாதம் இருந்தேன். போன வருஷத்துக்கு 3 வருஷம். போன வருஷம் ஃப்ரான்ஸுக்கும் போயிருந்தேன். இப்போ சமீபத்தில் யூஎஸ் போயிருந்தேன். ஒரு ஏக்கரில் கட்டி வச்சுக்கிறான் ஒரு வீடு. ஒரு நாய் கூட வராது சார் உள்ள. சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு வீட்டுக்கு நாங்கள் விருந்துக்கு போனோம் யூஎஸில். 20 கோடியில் கட்டியிருக்காரு வீடு. எவ்வளோ? நிஜமாக சொல்கிறேன்னா பொய் சொல்லலை. 7 ஷெட்டு போட்டிருக்கான் சைடில், எல்லாம் ஏசி ஷெட்டு. ஒவ்வொரு ஷெட்டுலையும் 7 நாளைக்கு 7 கலரில் கார். ஒவ்வொரு காரும் 1.5 கோடி இருக்கும். ஆச்சுங்களா? பங்களா எங்கே ஏமா இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பெருசு. எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல், ஒரே லேப்டாப்புக்குள்ளே வச்சுங்குது. எல்லாமே லாக் அண்ட் எல்லா சிஸ்டம். பெரிய தொழிலதிபர். அங்கே போய் நாங்கள் விருந்து சாப்பிட்டோம். எல்லாரும் ஆச்சரியமாக ரூமை சுற்றினாங்க, அதை பார்த்தாங்க, இதை பார்த்தாங்க, வசதிகளை பார்த்தாங்க. நான் உண்மையை நடந்தது சொல்கிறேன், நான் எதையும் பார்க்கல. அந்த இல்லத்து அரசியை மட்டும் நான் பார்த்தேன். அந்த அம்மா முகத்தை மட்டும் பார்த்தேன். ஒரு மகிழ்ச்சியே இல்லை. பயங்கர வருத்த கோடுகள் அதிகமாக இருக்குது. என்னம்மா இவ்வளோ இருந்து வருத்தமாக இருக்கீங்களே? என்ன போங்கய்யா. அதிகமாக உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்பேன், அழுதுருவேன் சார். அந்த மனுஷன் இப்படி புறப்பட்டார்னா 7 நாள் வரமாட்டார் சார். 7 நாளும் தன்னந்தனியனாக என்னையே சிறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையாகத்தான் இதை நினைக்கிறேனே தவிர இதை ஒரு அரண்மனையாக நான் நினைக்கலேன்னா போச்சுங்க. ஆச்சா மனசில் இது நிறைவு இல்லாமல் சுற்றி எல்லாம் நிறைஞ்சிருந்து என்ன சார் பிரயோஜனம்? அதை தான் நம்ம கற்கணுன்றேன். மகிழ்ச்சியாக பேசுங்க, சந்தோஷமாக பேசியே ரொம்ப நாள் ஆச்சு சார். அன்றைக்கி கூட டவர் கிடைக்கல சார், நெட்டு ஒர்க் ஆகலை. ஒரு நாள் பூரா நெட்டு ஒர்க் ஆகலை. பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட அந்த அம்மா பேசுது, நேற்று பூரா
நெட்டே ஒர்க் ஆகலடி, எந்த இதுவும் வேலையை செய்யலை, டவர் இல்லை, கரண்ட் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணேன்? எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட உட்காந்துன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது அந்த ஆள் ரொம்ப நல்ல மனுஷனான்னு தெரியறான். இம்மா நாள் பேசாமல் இருந்ததுனால அவன் கெட்டவனா தெரிஞ்சான். பேசி இப்போ எல்லாமே இந்த கருவி உள்ளங்கையில் கருவியில் உட்காந்துனா வேதனை சார். இதில் சாதனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு அதை பயன்படுத்துவோம் சார். இது கூட மெமரி ஃபுல்லாகிடுச்சுனாக்கா ஒர்க் பண்ணாது. அந்த மெமரியிலேருந்து எரேஸ் பண்ணால் தான் சார் மறுபடியும் வேலை செய்யும். அதுபோல் நம்ம தேவையில்லாத குப்பைகளெல்லாம் மெமரி பண்ணணும், அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நாம் மீண்டும் மனிதனாக புது மனிதனாக உதயமாகும். நூல்களை வாசிக்கிறது எதுக்கு சார்? மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் தான். ஒரு நூலாசிரியர் நம்மோடு பேசுகிறான். நாம் போக முடியாத இமயமலைக்கும் கங்கைக்கும் அழைத்து செல்லுகிறான். கண்ணெதிரே தெரிகிறது கங்கை, கண்ணெதிரே எவரெஸ்ட் தெரிகிறது. பயணம் பண்ணாமலே காசு செலவில்லாமலே காட்சிப்படுத்துகிறான் ஒரு கவிஞன் என்றால் அது ஒரு ஜீவன். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஜீவன், ஒரு உயிர். அதனால தான் அந்த புத்தகத்தை வாசிக்கணும் சார். தனக்கு வைத்திருந்த ஆப்ரேஷனை கூட 2 நாள் தள்ளி வைங்கன்னாரு பேரறிஞர் அண்ணா. அதில் ஒரு டாக்டர் கிண்டல் பண்ணார். 4 நட்சத்திரம் பார்க்குறீங்களோ? அவர் பார்க்க மாட்டாருன்னு தெரியும். சொன்னார், நான் படித்து கொண்டிருக்கிற புத்தகம் முடிப்பதற்கு இன்னும் 2 நாள் ஆகும். அது முடிந்த பிறகு நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று மரணத்தின் தருவாயில் கூட நூலை படித்து கொண்டிருந்த அந்த பேரறிஞனுடைய வரலாறு நமக்கு. 95 அகவை வரையிலே எழுதி குவித்தாரே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களைப் போல ஒரு எழுத்து பணியை எவரால் செய்ய முடியுமா? அவருடைய ஆட்சி பணியை கூட அடுத்தவர் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய எழுத்து பணியை எவராலும் இந்திய தேசத்தில் செய்ய முடியாது. என்ன ஒரு அழகு! கிட்டத்தட்ட 2 கோடி பேப்பரில் தன் கைப்பட எழுதியிருக்கிறார். A4 ஷீட்டில் எத்தனை கோடி? 2 கோடி பேப்பரை எழுத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அவரே எழுதுகிறார். எழுதும்போது அடித்தல் திருத்தல் இல்லாமலே எழுதியிருக்கிறார் என்ற வரலாறு எவ்வளோ பெரிய வரலாறு! பிள்ளைகளை எழுத சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க. மனித தன் தர்மத்தை அவன் உறவு பேரே தெரியலையே சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது அதை படிக்காமல் இதை படித்து என்ன பிரயோஜனம்? எங்கள் அம்மா கிண்ணத்தில் சோறு போட்டு பாலை ஊற்றி இது அம்மாவுக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய், தாத்தாவுக்கு ஒரு வாய், பாட்டிக்கு ஒரு வாய் அப்படின்னு எதிர்விட்டான் பக்கத்து விட்டு தாத்தா அப்படின்லாம் சொல்லி உறவுகளை எல்லாம் அவங்க பேரெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்து ஊட்டினாலே சார். இன்றைக்கி நம்ம எந்த வீட்டில் அது நடக்குது? ஒரு கிண்ணத்தில் சோத்தை போட்டு பாலை ஊற்றிட்டு செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்துட்றோம். செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்துட்றோம். அது அள்ளி போடுது. அதுக்கு பால் சோறுன்னு தெரியல, மோர் சோறுன்னு தெரியல. அதுவே வளர்ந்த பிறகு அவன் ஒய்ஃபு கிச்சன்லேருந்து சாப்பாடு போட்டு சாம்பாரை ஊற்றி கையில் கொடுக்குது. அப்படியே வேகமாக உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கினே சாப்பிட்றான். அங்கேருந்து அந்தம்மா கற்றுது, டிவி பார்த்துன்னு சாப்பிடாதையா, டேஸ்ட்டு தெரியாதுன்னு. அவன் சொல்கிறான், அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏண்டி டிவி பார்க்குறேன்? எவ்வளோ கோளாறு வருது! அதனால தான் சார் ஹோட்டலில் கூட போய் ஒருத்தன் உட்காந்தான். சர்வர் தம்பி கொண்டாந்து டம்ளரில் தண்ணி வச்சார். வச்ச வேகத்தில் எழுந்து போட்டான் சார். ஒரு வாய் கூட குடிக்கல. கல்லாப்பட்டியில் அந்த மேனேஜர் கேட்டார், என்னடா பேசுகிறேன்? வச்ச தண்ணி கூட ஒரு வாய் கூட குடிக்கல, ஆர்டர் கூட பண்ணலாம், வேகமாக கோவமாக போகிறான். என்னடா சொன்னேன்? ஒன்றும் இல்லை முதலாளி, இங்கே சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவனுக்கு அம்மா கோவம் வந்துருக்கு. அங்கே சரியில்லைன்னு தான் இங்கே வந்தான். இங்கேயும் வீடு மாதிரியே இருக்கணும். அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் விஷயம் தெரியாமல் சில பேரை கேட்டுறக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? நான் போய் அப்படி தான் ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கினேன். பார்க்கில் ஒருத்தன் சிகரெட் பிடிச்சிருந்தான். டேய், 4 பேர் 10 பேர் வர இடத்துல சிகரெட் எதுக்க முடியும்? சிகரெட் பிடிக்கிறது நீ அவ்வளோ கேவலமாக சொல்லாதேன்னா. என்னடா அதில் என்ன தூங்குதுன்னு? உட்காரு, நீ புலவர் தானே, உட்காரு, உனக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தன் சிகரெட்டை பிடிச்சி புகையை கீழ் நோக்கி விட்டான்னா அவன் மனக்குழப்பத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அந்த புகையை மேலே விட்டான்னா சந்தோஷமாக இருக்கிறான்னு அர்த்தம். அந்த சாம்பலை தட்டாமலேயே கையில் வச்சுருந்தான்னா சிந்திக்கிறான்னு அர்த்தம். அதை ஒரு அழுத்திட்டு எழுந்தான்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். நான் சொன்னேன், திருக்குறளில் கூட இம்மாத்தான் இருக்காது போல இருக்குதுரா.
ஒரு சிகரெட்லையாடா அம்மா அர்த்தம் இருக்குது? நான் இனிமேல் யாரையுமே கேட்கவே மாட்டேன்டா. அது உண்மைதானே? அதான் அனுபவங்களை படிங்க. புஸ்தகத்தில் இருக்கிறது அது என்ன, அவன் புத்திகவனு பணத்தை சம்பாதி கொடுக்கும். பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டுமென்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்று கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அனுபவத்தை படிக்கணும், அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கணும். இல்லை, அறிவு புஸ்தகத்தில் வரும், அன்பு நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் நான் கருவறையும் வகுப்பறையும் ரெண்டையும் ஒன்றா கொண்டாந்து கொடுத்தேன். இதுவும் சரியாக இருக்கணும், அதுவும் சரியாக இருக்கணும். ஒரு விஷயத்தை சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா அருமையாக கேட்குறீங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். பரவாயில்லையா? சரி, இந்த நாட்டில் நடந்தது ஒன்று சொல்லட்டுமா அண்ணே? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வகுப்பு, வெள்ளிக்கிழமை காலையில் டீச்சருடைய கிளாஸு. அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, A4 ஷீட்டை எல்லா பிள்ளைகளுக்கும் கையில் கொடுத்து 30 பிள்ளைகளுக்கு கையில் கொடுத்து நான் சொல்கிற தலைப்பில் கட்டுரை எழுதுங்கன்னாங்க. தலைப்பு டீச்சர்னு ஆர்வமாக கேட்டான். ரொம்ப கற்பனைவாதியெல்லாம் அங்கே இருக்கிறான்ல, ரொம்ப கற்பனை பண்ணுறவங்களாம் உள்ளகிறாங்கம்மா. பெரிய பெரிய தலைவர்லாங்கிறான். 6, 7 தான். வாழ்நாள் பூரா அவன் கிளாஸ் தான் நான் எடுத்தேன். பெரிய கிளாஸுக்கே நான் போகலை. உலக தலைவர்லாம் அங்கே தான் சார் இருக்கிறான். அதுலேயும் இந்த பெண் குழந்தைக்கும் ஆண் பிள்ளைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அதை கூட நான் சர்வே பண்ணி வச்சுக்கிறேன். சார் சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கும் இந்த மண்ணில் ஒரு தர்மம் ஈகை உயிரோடு இருக்குதுன்னா அது ஒரு பெண் தான் காரணம். அது தாயாக, தாரமாக, சகோதரியாக இருக்கலாம். பெண் தான் காரணம். விளையாட்டுக்கு இல்லை, வேடிக்கைக்கு இல்லை. ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியலைன்னா சத்தியமாக ஒரு பெண் கூட எழுதாது. ஆனால் நம்ம ஆள் பக்கம் பக்கமாக எழுதுவான் சார். அப்படி தான் ஒரு தடவை கேட்டிருந்தேன், பூகம்பம் எப்படி வரும்னு. எந்த பெண் குழந்தையும் எழுதலை சார். பையன் எழுதிக்கிறோம், பூந்து விளையாட்டான். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா போய் விடுவான்னு எழுதினான். என்ன தான் இருப்பான் அவள். அவர் பின்னால் ஆடு மாடுகளெல்லாம் ஆயிரக்கணக்கில் போகும்னு எழுதுனான். அப்போ கூட அவன் வரமாட்டான். இதை படிச்சுட்டு மனசு கெட்டு போச்சு. அவனை கிட்ட கூப்பிட்டேன், டேய் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மன உளைச்சல் வர மாதிரி பேசப்படாது. இது எனக்கு ரூல். உனக்கு ஒன்றுமே இல்லையா? இவ்வளோ நல்லவாதியார்னு சொல்கிறியே, இப்படி எழுதலாமா? பிள்ளை அழுதான் சார். 7ஆம் கிளாஸ் வயசில் படிக்கிற பையன் தான் செஞ்ச தவறுக்கு வருந்தி அழறான்னா அதை விட மன்னிப்பு என்ன சார் இருக்குது? அழாத, விடு, விடுறா. நான் அதுக்கு அழுவல, நீ படித்து பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குது. ஆனால் அந்த பையன் தான் எழுதுறான். எழுதி அந்த பேப்பரெல்லாம் 30 பேப்பரையும் அந்த அம்மா வாங்கினாங்க. டேய் வெள்ளிக்கிழமை நாளைக்கு லீவு, சனி ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை பேப்பரை திருத்திட்டு திங்கக்கிழமை கொண்டாந்து கொடுக்குறேன். சரி டீச்சர், என்ன தலைப்பு தெரியுமா? கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன். இதான் தலைப்பு. எல்லாம் எழுதிட்டான். 1.5 பக்கம் 2 பக்கம். இந்த டீச்சர் டிஃபனெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காடுறாங்க. பேப்பரை எடுத்து திருத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டு ஒரு ஹையர் ஆஃபீஸர், யார் செக்ரட்டேரியட்டில் சேரில் உட்காந்துங்கிறார். இந்த அம்மா படிச்சுட்டு பொல அழுது. அவர் பார்த்துட்டாரு. ஏம்மா அழற, என்னாச்சே, உன்னை திட்டி கட்டி எழுதியிருக்கானா? அதெல்லாம் இல்லைங்க. பின்ன ஏன் அழற? இந்த பையன் எழுதியிருக்கான், கடவுளே நீ என் எதிரில் வந்தால் என்னை செல்போனாக மாற்றிவிடு என்ற வரத்தைத்தான் நான் கேட்பேன். ஏன் தெரியுமா கடவுளே? உள்ளங்கையில் எப்பொழுதும் என் அம்மா செல்லை மட்டுமே வைத்துக்கொண்டு
சமைக்கும் போதும் சிரிக்கிறாள், சாப்பிடும் போதும் சிரிக்கிறாள், பார்த்து பார்த்து சிரிக்கிறாள், பழகும்போதும் அதனிடத்திலே பார்க்க பழகுகிறாள். எதிரில் எத்தனை முறை நான் ஓடினாலும் நின்றாலும் என்னை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை கடவுளே. சொல்லப்போனால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுவார்கள். அந்த தெய்வ நிலைக்கு ஒப்பிடக்கூடிய இந்த குழந்தையை அவள் ஒரு நாளும் தொட்டதில்லை கடவுளே. எப்பொழுதும் தொட்டு கொண்டிருக்கிற செல்லாக என்னை நீ மாற்றிவிட்டால் நான் என் தாயின் உள்ளங்கையிலேயே இருப்பேன் அல்லவா கடவுளே. அலுவலகம் முடிந்து 5 மணிக்கு என் அப்பா வீட்டுக்கு வந்த பிறகு அவசரமாக ஆஃப் பண்ணி வைத்திருந்த செல்லை ஆன் பண்ணிவிட்டு ஊர் உலகமெல்லாம் பேசுகிறாரே தவிர என் எதிரிலே உட்கார்ந்திருக்கிற ஹோம்ஒர்க்கு எழுதி கொண்டிருக்கிற என்னை ஒரு முறை கூட நிமிர்ந்து பார்ப்பதில்லை கடவுளே. என் அப்பாவும் என்னை பார்த்து பழக வேண்டுமென்றால், என் அம்மாவும் என்னை பார்த்து பழக வேண்டுமென்றால் என்னை செல்போனாக மாற்றிவிடு கடவுளேன்னு அந்த பையன் கட்டுரை எழுதியிருக்காங்க. தாங்கலிங்கன்னா உடனே ஆஃபீஸர் எழுந்தார். அட்ரஸ் எழுந்துருன்னு சட்டையை மாட்டினார். அது நம்ம பையன்தாங்கன்னாங்க. எப்பயுமே தாயும் தகப்பனும் ரோல் மாடலாக இருக்கணும். ஆசிரியர் தான் சார் ரோல் மாடல். நீங்கள் 1000 தான் சொல்லுங்கள். அன்றைக்கி ஒருத்தர் மேடையில் சொன்னார், மாதா பிதா குரு கூகுள்னு ஆகி போச்சுன்னாரு. நிறுத்தியா? குருவினுடைய இடத்தை கூகுள் ஒரு நாளும் பிடிக்க முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதுவே தீர்ப்புன்னு. ஏன் தெரியுமா? எப்படி சுட வேண்டும் என்று தான் கூகுள் சொல்லிக் கொடுக்கும். எவனை சுட வேண்டும் என்பதை ஆசிரியர் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அவருக்கு தான் தெரியும். சொல்லப்போனால் அந்த கூகுளையே கண்டுபிடித்தவன் ஒரு நல்ல ஆசிரியருடைய மாணவன் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த மேடையில் முடியாது. நம்ம எதை ஃபீட் பண்ணுறோமோ அதானே சொல்லாது. இது இயற்கை, அது செயற்கையா? செயற்கையை நோக்கி நம்ம அதிகமாக போயிட்டுருக்கோம். இயற்கை மறைஞ்சிக்கிட்டே வருது. இயற்கைன்றது 5 பூதங்களில் மட்டுமல்ல, நிலம், நீர்த்தீ, காற்று, ஆகாயம் என்பது மட்டுமல்ல, மானுடமே இயற்கையிலிருந்து செயற்கையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்கிறேன். இப்போ நான் அண்மையில் கல்யாண மாலை இருப்பேன். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வருது. நேற்று கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். கல்யாண மாலை சண்டே 8 மணிக்கு சன் டிவியில் வருது. அடுத்த வாரமும் வருது. அடுத்த வாரம் ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ந்து நான் தான் வரேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, அங்கே நம்ம 3 மாதத்துக்கு முந்தைய அங்கே ரெக்கார்டிங்கு போயிருந்த போது இந்த டெஸ்ட்ராய்டு கார், ஏதோ ஒரு காரு, டிரைவர் இல்லாத காரில் என்னை உட்கார வச்சிட்டான் சார். நிஜமா உட்கார வச்சு நேராக நீங்கள் போங்க தங்குற இடத்துக்கு போயிடணும்னா, சத்தியமாக நம்ம ஊர் மாரியாத்தாளெல்லாம் நான் கும்பிட்டுங்க போனேன் சார். முருகா கடவுளே, ஐயப்பா, திலகாளி அம்மா, எல்லா குலதெய்வத்தையும் வேண்டாத கடவுளே கிடையாது. ஆனால் அது கரெக்டாக நிற்குது, சிக்னலில் மதிக்குது. மனுஷனை விட எல்லாம் சிறப்பாக இருக்குது சார். கரெக்டாக கொண்டு போய் என்னை விட்டுவிடுது சார். விட்டுட்டு அது எங்கே போகணுமோ அது போயிடுது சார். அது மனிதனே இல்லாத கார் ஓட்டுறது. இப்போ ரோபோ வருதுங்க, வந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் பயிற்சி கொடுக்குறாங்க. அங்கே ஒரு 3 மாதத்துக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறானா. இப்போ இவன் எந்த வேலையும் செய்வானா, மொத்த வேலையும் அது செய்யுமா. நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்னு தெரியல. ஜப்பானில் அறிவிப்பு விட்டுருக்கான் தெரியுமா உங்களுக்கு? ஜப்பானில் மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டு வருது. மக்கள் தொகை குறைஞ்சி போயிடுச்சுங்க. கல்யாணமே வேணான்றான். அது எதுக்கிட்ட குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கின்னு எவன்டா லோல் பட்டு லொங்கழிச்சிக்கின்னு தோளில் தூக்கின்னு இடுப்பில் தூக்கின்னு எவன்டா அவசப்படுறது? ஜாலியாக இரு, ஃப்ரீயாக இரு, சம்பாதிக்குமா, சாப்பிட்டோமா, வாழ்ந்தோமா, போ. என்றைக்காக இருந்தாலும் போக போகிறோம். அது எதுக்கிட்ட இதெல்லாம் வேறு? இதை உருவாக்கிட்டு இதுக்கு 2 சொத்து சேர்த்து, இதுக்கு ஒரு வீட்டை கட்டி, இதுக்கு ஒரு என்ன கட்டி, அதை வச்சுன்னு காப்பாற்றுதா இல்லையா? அதுவும் தெரியாது. இந்த மன உளைச்சல் எதுக்கிட்டான்னு அவன் கல்யாணமே பண்ணிக்கிறது. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது உலகம். அதனால் என் அன்புக்குரியவர்களே, கற்பது என்பது வெறும் புத்தகம் 5 சப்ஜெக்ட் மட்டும் இல்லை. நம்ம வீட்டில் போர் போட்டிருக்கோம்ல, போர் இறைக்கலன்னா என்ன பண்ணுறோம்? ஏர்லாக்கை எடுத்துட்டு 5 வாளி தண்ணி அதில் ஊற்றுறோம் இல்லை, ஊற்றிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபோர்ஸாக இறைக்குது. ஊற்றின 5 வாளி தண்ணி மட்டும் வர்றதில்லை, ஊறி கிடக்கிற தண்ணீரை கொண்டு வருவதற்கு அந்த 5 வாளி தண்ணீர் பயன்பட்டது போலத்தான் நமக்குள்ளே இருக்கிற
சுய அறிவை, இயற்கை ஞானத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் 5 சப்ஜெக்டை தவிர அதுவே முழுமையான ஞானமாகி விடாது. அம்மா சொல்லிக் கொடுக்கணும், அப்பா சொல்லிக் கொடுக்கணும், பெரியவங்க அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் இந்த பிரபஞ்சத்தில் மகிழ்ச்சியாக வருவான். கணவன் மனைவி ஜாலியாக பேசுங்க. சண்டைக்காரங்களா அவங்க? கணவன் மனைவின்ற வாழ்க்கையை நிறைய பேர் கோர்ட்டுக்கு போகிறான் சார். எதுக்குடா கோர்ட்டுக்கு போகிற? வீட்டில் நீ பேசாதனால தாண்டா உன் சப்ஜெக்டை அவன் பேசுகிறாங்க. அங்கே உன் வீட்டு சமாச்சாரத்தை 2 வக்கீல் பேசுகிறாரு. நீயே பேசியிருந்தீன்னா அது நிம்மதியாக போயிருக்கும். அன்றைக்கி ஒரு அம்மா கேட்டது வீட்டுக்காரனை, மாமா சொர்க்கம் நரகம்ன்றாங்களே, நாம் 2 பேரும் போகிற இடம் தானே சொர்க்கம்னுச்சு. செல்லக்குட்டி, மாமா மட்டும் போகிற இடம் தாண்டி சொர்க்கம், 2 பேரும் போகிற இடத்துக்கு சொர்க்கம்னு பேர் இல்லடி. அப்படியா மாமா? சொர்க்கம்னா எப்படி இருக்கும் மாமா? மாமா சொர்க்கத்துக்கு உள்ளே போனோன்னா ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை எல்லாம் கைப்பிடிச்சி உள்ளே கூட்டியும் போவாங்க. அப்படின்னா நான் எங்கே போவேன் மாமா? நீ நரகத்துக்கு தான் போவேன். அங்கே யாருக்கு ஒரு கருப்பு குரங்கு வந்து உன்னை கைப்பிடிச்சி கூட்டியும் போவோம். போங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எனக்கு மட்டும் இங்கேயும். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நங்கள் மாதர் அறிவை கெடுத்தார். இன்றைக்கு பெண் கல்வியை உயர்வதற்காகத்தான் எங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி கனவாகிவிடக்கூடாது, நனவாக வேண்டும் என்பதற்காகத்தான் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கெல்லாம் 1000 ரூபாயை கரம் நீட்டி கைகளிலே கொடுத்து உரமான கல்விக்கு வழிவகுக்கிறார். என்றால் ஒரு பெண்ணுக்கு எஜுகேஷனும் எக்கனாமிக்கலும் கையில் வந்து விட்டால் அவளுடைய தன்னம்பிக்கை வளரும் என்ற தாரக மந்திரத்தின் மூலமாக கல்விக்கு அதிகமாக செலவு செய்கிற இந்திய திருநாட்டிலே அதிகமான பெரிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் என்பதையும் சொல்லி, ஏன்னா வடக்கே இருந்து எத்தனை பேர் வந்துக்கிறான். இப்போ நீங்கள் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர்லாம் போய் பாருங்கள், எல்லாம் நார்த் இந்தியா. இப்போ நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோமா, நம்ம பீகாரில் இருக்கிறோமான்னு நமக்கே தெரியல. ஹோட்டலில் போனால் அவன் தாங்கிறான், மேனேஜர் பேங்க்கில் போனால் அவன் தாங்கிறான், சாம்பாரை கொண்டாடானா சட்னி கொண்டாடுறான் இல்லை. அப்புறம் அவனுக்கு சொல்ல வேண்டியதாகுது ஒயிட் சட்னி ஒயிட். நாம் ஹிந்தி கற்றுக்க வேண்டியதாகுது. இப்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்போ நீங்கள் எல்லோரும் அப்படி நினைப்பீங்க. நான் என்னென்னு தெரியுமா, இத்தனை இளைஞர்களை, லட்சக்கணக்கான இளைஞர்களை நார்த் இந்தியாவில் படிக்க வைக்காமலே வச்சிருக்கிறானே, ஆனால் நம்ம பிள்ளைகள்லாம் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்களேன்னு ஒரு பக்கம் மகிழ்ச்சியை நான் அடைகிறேன். என்றால் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று, இது கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று அன்றைக்கே பாரதி பாடியது நிஜமாவதற்குத்தான் இந்த புத்தக திருவிழா. வாருங்கள், வளமான புத்தகங்களை, நலமான புத்தகங்களை வாசிக்க பழக வையுங்கள். வாசிக்க பழகி கொடுத்தாலே அவன் பழகுவதற்கு நீங்கள் அவனுக்கு முன்னால் 1 மணி நேரம் உட்கார்ந்து வாசித்து அதனுடைய ரசனையை சொல்லுங்கள். ரசனையை ஊட்டிவிட்டால் அது தானாக வளரும். நன்றி.